ஒயிட் ஹவுஸுடைய ஸ்போக்ஸ் பர்சன், வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட், ஒரு அழகான பெண்மணி, ட்ரம்புக்கு ரொம்ப நெருக்கமான பெண்மணி. அவங்க கரோலின் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவார் ட்ரம்ப். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போகிறாங்க, மெட்டர்னிட்டி லீவ் இருக்கிறாங்க, அவங்க ப்ரெக்னன்சியாக இருக்காங்க. அவரை வழி அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது நடந்தது. கரோலின் ஏற்பாடு செய்த பத்திரிகையாளர் சந்திப்பு. ஏன்னா கரோலின் வந்து ஒரு ஸ்போக்ஸ் பர்சன். இப்போ ஒரு வெள்ளை மாளிகையின் ஸ்போக்ஸ் பர்சனுக்கு லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து இப்போ லீவ் கொடுக்குற சமயத்தில் எல்லா பத்திரிகையாளரையும் வர வச்சு எல்லாருக்கும் விருந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு லாங் லீவ் போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் கரோலின் திருமணம் செய்தது கூட அவரை விட 30 வயது மூத்தவரை. ஆமாம், இதெல்லாம் ட்ரம்ப் சொல்லி தான் நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஹில்டன் ஹோட்டலில் நடக்குது, சனிக்கிழமை இரவு 8:30. அப்போ பொதுவாக வந்து ஹில்டன் ஹோட்டலில் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி கலந்துக்கிறாரு, துணை ஜனாதிபதி கலந்துக்கிறாரு, முக்கியமான டெலிகேட்ஸ்லாம் வர்றாங்க. அந்த அரங்கத்தில் பாதுகாப்பு இருக்குது. ஆனால் ரெகுலராக வந்து ஹோட்டலுக்கு வர்றவங்க போகிறவங்க ரெகுலராக வந்துட்டு போகிறாங்க அப்படின்றாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, நம்ம உலகத்திலே பெரிய பாதுகாப்புன்னு நினைக்கிறது அமெரிக்க ஜனாதிபதிக்கு தான் உலகத்தில் பாதுகாப்புன்னு நினைக்கிறோம். உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கவுன்சிலர்ட்ட அந்த நிலைமை அங்கே எப்படின்னா, நடக்கும்போது எல்லாம் வந்து கீழே அப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க பாருங்கள்.